ஆண்டவருடைய ஆவியானவர் எவ்வளவு வலிமை மிக்கவர், நம்ம எவ்வளவு வலிமைப்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இஸ்ராயல் நாட்டை ஆகாபு ராஜா ஆண்டு கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாரு. மக்களும் அதே மாதிரி போயிட்டுருக்குறாங்க. ஆண்டுடைய கோபம் வருது. எலியாவை ஆண்டவர் அனுப்புகிறார். எலியா ஆகாபுக்கு முன்னாடி போய் நின்று சொல்கிறாரு, என் வாக்கில் நன்றி, இனி மழை பெய்யாது. நீ இந்த பாகாலை நம்பிட்டு இருக்கிற, அதுதான் செழிப்பின் கடவுள் நினச்சிட்டு இருக்கிற, அப்படிலாம் கிடையாது. கடவுள் இப்போ அடைக்கிறாரு வானத்தை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். 3 வருஷம் போகுதுங்க, மழையே இல்லைங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் மழை வரும்னு சொல்கிறதுக்காக எலியா போகிறாரு, சொல்கிறாரு. இப்போ ஆகாபுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். ஆகாபு, நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ உன்னுடைய இடத்துக்கு போயிரு, ஏன்னா மழை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நடந்த இந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் கவனமாக கவனிங்களேன். 1 அரசர் 18:45-46. இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெருமழை பெய்தது. இதெல்லாம் 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க, அவர் தம் எடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்தில் ரதம்னா எப்படி இருக்கும்? அட்லீஸ்ட் 2 குதிரையாவது இருக்கும் இல்லைங்க. ஒரு அரசர் போகக்கூடிய ரதங்க, 2 குதிரையோடு அவர் போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி எலியா போகிறாருன்னா, எலியாவுக்கு மேலே தூய ஆவியானவர் எவ்வளவு பயங்கரமான ஒரு ஆற்றலை கொடுத்துருப்பார் பாருங்களேன். இந்த ஆவியானவர் நம்ம சரீரத்தில் இறங்கி வந்தால் நம்ம சரீரத்துக்குள்ளே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி வருதுங்க. பிரைஸ் தி லார்ட்.